டார்லிங் டம்புக்கு. Excuse me, ma'am. Yes. Sit down. Thank you, ma'am. உங்க பேர் என்ன? உத்ரா, ma'am. உத்ரா. எந்த கம்பெனில என்ன ஜாப்காக வந்திருக்கீங்க தெரியுமா உத்ரா? தெரியும் மேம். மன்னார் & கோ கம்பெனில மேனேஜர் போஸ்டிங்காக. நைஸ். சரி, உங்களுக்கு நான் ஒரே ஒரு லாஜிக்கான क्वेश्चन மட்டும் கேக்குறேன். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு க்ரூவோட ஹெட்டா நீங்க இருக்கீங்க. சோ அந்த குரூப்ல எல்லாரும் நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? ஒருத்தரையும் பர்சனலாக அனலைஸ் பண்ணுவேன் மேம். ஸோ தட் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பர்சனலாக நான் எப்படி யார் மாமியார் யார் நாத்தனார் அனலைஸ் பண்ண போறீங்க? ஐயோ அப்படி இல்லை மேம். லைக் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக வந்து ஒரு ஒர்க் கொடுத்து அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, லைக் எப்படி வந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, டைம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணுவேன் மேம். இப்போ அவங்க ஒர்க் முடிக்கலன்னா நீங்களா போய் முடிக்க போறீங்க? உங்க வேலையை அவங்கள வேலை வாங்குறது தான். எது சொன்னாலும் இந்த மாதிரி ஒத்துக்காது போலயே. செலக்ட் பண்ண மாட்டாலோ? சரி சொல்லுங்க, இப்போ நீங்க டைம் சொன்னீங்க. ஸோ டைம்க்கு எதுக்காக நம்ம ஒர்க் வரணும்? வரலன்னா சம்பளம் கட் ஆகும். இதை சொன்னா அவளுக்கு புரியவா போகுது? சாரி, எதுக்காக ஒருத்தர் டைம்க்கு வேலைக்கு வரணும்? அப்போதான் மேம் வந்து பெர்ஃபெக்ஷன் இருக்கும் ஒர்க்கில். அண்ட் நம்மளை பார்த்து நம்ம டீம் மெம்பர்ஸும் வந்து டைமுக்கு வேலைக்கு வருவாங்க. ஸோ தட் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ பேசுறீங்க, ஆனால் இன்டர்வியூக்கு நீங்கள் லேட்டாக தானே வந்திருக்கீங்க. 11 o'clock சொன்னது 11:30க்கு வந்திருக்கீங்க. அது வந்து மேம் கேப் புக் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் அட்ரஸ் தேடி அலைஞ்சு லேட் ஆயிடுச்சு மேம். அதனால தான் சாரி. உண்மையே சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஷியோர் மேம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ யூர் அப்பாயிண்டட். இதில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் உங்களுக்கான டீம் வந்து நான் அலாட் பண்ணுறேன். ஸோ 10 members இருக்க டீம் இருக்கும். நீங்கள் அவங்க கிட்ட வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் டெய்லி செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ்னா எந்த மாதிரி? வேற என்ன, மாப்பு, ப்ரஷ்ஷு, க்ளீனிங் லிக்விட்ஸ் இதெல்லாம் தான். வாட்? கிளீனிங் ப்ராடக்ட்ஸா? மேம் டீம் மெயின்டெனன்ஸ், டைம் மெயின்டெனன்ஸ் சொன்னாங்க, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொன்னாங்க. ஆனால் இது மாதிரி எதுவுமே சொல்லலை மேம். மேம் என்ன ஜாப் ஆக்சுவலி? இன்ஃபேக்ட் உங்களோட டீம் மெம்பர்ஸ் வரலன்னா நீங்களே களத்தில் நேரடியாக இறங்க வேண்டியதாக கூட இருக்கலாம். ஓகே மேம், அதெல்லாம் நான் பண்ணுவேன். பட் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னீங்க, என்ன ஜாப்னு நீங்கள் சொல்லவே? வேற என்ன, பாத்ரூம் கிளீனிங் தான். பாத்ரூம் கிளீனிங்கா? ஆமாம். சாரி மேம், பாத்ரூம் கிளீனிங் தெரியாமல் வந்துட்டேன். என்னம்மா இப்படிப்பட்ட மகத்தான வேலையை போய் மூணு சொல்லிக்கிற? கடைசிக்கு வீட்டிலே கழுவு கொடு. தேங்க்யூ மேம். வா வெளியும் வேலையும் தப்பிச்சோண்டா சாமி. என்ன கொடுமை டார்லிங். டார்லிங் டம்புக்கு.